sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, மரியாவிஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவோடு மடிவோம், இயேசுவோடு உயிர்ப்போம் என்பதுதான் இன்றைய மைய சிந்தனையாக இருக்கிறது. இயேசுவோடு மடிவோம், இயேசுவோடு உயிர்ப்போம் என்று சொல்லக்கூடியது யோவான் நற்செய்தியிலிருந்து இந்த இறைவார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாக இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த 3 நாட்களும் அருமையான நாட்களாக இருக்கின்றன. கடந்த 40 நாட்களாக நம்முடைய வாழ்வை பற்றி சிந்தித்து தியானித்து ஜெபித்து ஜெபம் தபம் தானம் என்று சொல்லுகின்ற விதத்துல நாம் நம்முடைய வாழ்வை அமைத்திருக்கின்றோம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இறப்பை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். இறப்பு, மடிதல், மடிதலில் வருகின்ற விடிதல் என்று சொல்லக்கூடியது. இயேசுவோடு மடிவோம், இயேசுவோடு உயிர்ப்போம் என்று சொல்லக்கூடியது. குட் ஃப்ரைடே இல்லாமல் ஒரு ஈஸ்டர் இருக்க முடியாது என்று நாம் அடிக்கடி சிந்திக்கின்றோம். குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளிக்கிழமை இல்லாமல் உயிர்ப்பு இல்லை. இறப்பு இல்லாமல் உயிர்ப்பு இல்லை. மடிதல் இல்லாமல் விடிதல் இல்லை. வாழ்வினுடைய இரண்டர கலந்த தத்துவமாக இருக்கிறது. பிணி, மூப்பு, சாக்காடு 3 காரியங்களை தவிர்க்க முடியாமல் உலகத்தில் இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்கள் சந்திக்கின்றார்கள். நாம் சந்திக்கின்றோம். பிணி, மூப்பு, சாக்காடு. காலம் கடந்து செல்கிறது, நோய்கள் தொற்றிக் கொள்ளுகின்றன, வயதாகிக் கொண்டிருக்கிறது, இறந்து விடுகின்றோம். அல்லது சாலையில் செல்கின்றார்கள், சாலையை கடக்கிறார்கள், எதிர்த்து வருகின்ற வாகனம் மோதுகின்றது, இறந்து விடுகிறார்கள். நோய் வருகிறது, மருத்துவமனை கொண்டு செல்கின்ற வழியிலே இறக்கின்றார்கள் அல்லது மருத்துவமனையிலே இறக்கின்றார்கள். இறப்பு என்பது எப்படி வரும், எப்பொழுது வரும், எங்கே நடக்கும், எந்த நாளில் வரும் என்று சொல்லுகின்ற ஒரு வரையறைக்குள் உட்பட்ட ஒன்று அல்ல. மாறாக அது இயற்கையினுடைய விதியில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இறப்பதற்கு முன்னதாக வாழுகின்ற வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒன்று. இறப்பதற்கு முன்னால் வாழுகின்ற வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒன்று. இறந்த பிறகு கல்லறைக்கு அந்த பக்கத்தில் இருக்கின்ற வாழ்க்கையை பற்றி யாரும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லை. ஒரே ஒரு மனிதர் தான் சொல்லிக் கொடுத்தார், அது இயேசு கிறிஸ்து. உயிர்ப்பு என்று உண்டு என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார். எனவே அவருடைய வாழ்விலே, அவருடைய வாழ்வை கண்டவர்கள்
எழுதி வைத்தவர்கள், திருவிவிலியத்தில் எழுதி வைத்தவர்களை நாம் படிக்கின்றோம், படித்து நம்புகின்றோம். எனவே இறப்பு என்று சொல்லக்கூடியது நிச்சயமாக கடந்து செல்லக்கூடியதனுடைய அடிப்படையாக இருக்கிறார். சீனே குவானான் கண்டிஷன் என்று சொல்லுவார்கள். இன்றியமையாத ஒரு கண்டிஷனாக இருக்கிறார். எனவேதான் இறப்பு என்று சொல்லக்கூடியது இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்துல மக்கள் தொகை பெருகி கொண்டே சென்றிருக்கும். மக்களுக்கு இருப்பதற்கு இடம் இருக்காது, வாழ்வதற்கான வழிகள் இருக்காது, வகைகள் இருக்காது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறப்பு என்று சொல்லக்கூடியது கொடூரமான ஒரு இறப்பாக இருக்கிறது. அவருடைய இறப்பு மட்டுமல்ல, அதற்கு முன்னதாக 1000 மனிதர்களை ரோமை பேரரசு கொன்றது, அடித்து கொன்றது, சிலுவையில் அறைந்து கொன்றது, சித்திரவதை செய்து கொன்றது, சிறையில் அடைத்து கொன்றது என்று நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறப்பு என்று சொல்லக்கூடியது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறப்பு என்று சொல்லக்கூடியது அதற்கெல்லாம் ஒரு உச்சகட்டமாக, ஒரு இறுதி கட்டமாக, உறுதியான ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதை பார்க்கிறோம். காரணம், அவருடைய இறப்பிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டது அவருடைய உயிர்ப்பு என்று சொல்லக்கூடியது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், அது சாக வேண்டும். அது செத்து அதனுடைய விதை உரையை கிழித்து கொண்டு மண்ணை விட்டு வெளியே வர வேண்டும். அழகாக இருக்கின்ற முட்டை உடைக்கப்பட வேண்டும். உள்ளிருந்து கோழி குஞ்சு அருமையாக வருகிறது. உள்ளிருந்து வரக்கூடிய கோழி குஞ்சு சீக்கிரமாக வர வேண்டும் என்று நினைத்தாலும் ஆபத்து, வராமல் இருந்தாலும் ஆபத்து. அதுபோல மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட இயேசு அவ்வாறுதான் சிலுவையில் அறையப்படுகின்றார், புதைக்கப்படுகின்றார். வாழ்வுடைய நியதிகளாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவே பெரிய வெள்ளிக்கிழமை உலகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொன்று விட்டார்கள், சிலுவையில் அறைந்து விட்டார்கள், அவர் செத்து போய்விட்டார் என்று சொல்லுகின்ற துக்கத்தை கொண்டாடி கொண்டு இருக்காமல் வாழ்வுடைய கடந்து செல்வதற்கு ஒரு கருவியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இனிய சகோதர சகோதரிகளை, மரியாவிஷன் நேயர்களை இன்றைய தினத்தை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். ஆழமாக, ரொம்ப இன்டென்சிவாக இயேசுனுடைய பாடுகளை பற்றி சிந்திப்போம், தியானிப்போம். இன்டென்சிவாக, அழுத்தமாக தியானிப்போம். அப்பொழுதுதான் அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்றாட வாழ்க்கையில வருகின்ற சிலுவைகளிலே நாம் சுமந்து கொண்டு ரத்தம் சிந்தி இறக்கின்றது போல நம்முடைய தன்னலங்களை, சுயநலங்களை நாம் வெறுத்து ஒதுக்கி பிறர் நலத்திலே அதை ஈடுபடுத்துகின்ற பொழுது நாம் ஆண்டவரோடு மடிகின்றோம். அது சுலபமான காரியம் அல்ல. நம்மை வெறுக்கின்றவர்களை வெறுக்க வேண்டும், அன்பு செய்கின்றவர்களை அன்பு செய்ய வேண்டும், உதவி செய்கின்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உதவி செய்யாதவர்களுக்கு உதவிகளை மறக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மனித இயல்புகளை கடந்து சிலுவையில் நின்று கொண்டே, சிலுவையில் அறைந்து கொண்டே, அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டே, கடவுளே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னாரே, அந்த மாபெரும் இயேசுவோடு மடிவோம், நம்முடைய வாழ்க்கையிலே விடுவை காண்போம். ஜபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, எங்களுடைய விடுதலுக்காக நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களுக்காக சிலுவை சுமந்திருக்கிறார், உம்முடைய உயிரை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உயிரை கொடுக்கின்ற வேளையிலும் பிறரை மன்னிக்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற, புரிந்து கொள்கின்ற, உலகத்திற்காக ஜெபிக்கின்ற உன்னதமான மனதை எங்களுக்கு தாரும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.